தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டாஸ்மாக் கடைகளில் QR கோட் மூலம் மது விற்பனை செய்யும் நடைமுறை வரும் மார்ச் மாதம் முதல் அமல்படுத்தப்படுகிறது. அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டாஸ்மாக் கடைகளில் QR கோட் மூலம் மது விற்பனை செய்யும் நடைமுறை வரும் மார்ச் மாதம் முதல் அமலுக்கு வருகிறது. அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வரும் மார்ச் மாதம் முதல் டிஜிட்டல் மயமாக்கப்படும் என்று டாஸ்மாக் நிர்வாகம் உயர்நீதிமன்றத்தில் விளக்கம் அளித்துள்ளது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேஸ்வரி. வணக்கம் மகேஸ்வரி, இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. டாஸ்மாக் மதுபான கடைகளில் கூடுதல் விலைக்கு மதுபானங்களை விற்பனை செய்தால் சம்பந்தப்பட்ட கடையில் பணியாற்றக்கூடிய அனைத்து ஊழியர்களுமே பணியிடை நீக்கம் செய்யப்படுவார்கள் என கடந்த 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் டாஸ்மாக் நிர்வாகம் சுற்றறிக்கை ஒன்றை பிறப்பித்துள்ளது. இந்த சுற்றறிக்கையை எதிர்த்துதான் தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர்கள் நலசங்கம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு என்பது தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கை நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது மனுதாரர்கள் சார்பில் தனிப்பட்ட ஊழியர்கள் செய்யக்கூடிய தவறுக்கு அனைத்து ஊழியர்களையுமே பணியிடை நீக்கம் செய்வது என்பது சட்ட விரோதமானது என்ற ஒரு வாதம் என்பது முன்வைக்கப்பட்டது. அத்தரப்பிலும் இடையிட்டு மனுதாரர்கள் தரப்பிலும் ஊழியர்கள் கூட்டு சேர்ந்த அதிக விலைக்கு மதுபானங்களை விற்பனை செய்துவிட்டு கூடுதல் தொகையை தங்களுக்குள் பங்கிட்டுக் கொள்வதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் மறுதரப்பில் டாஸ்மாக் மதுபான கடையில் மதுபான விற்பனை வரக்கூடிய மார்ச் மாதம் முதல் டிஜிட்டல் மயமாக்கப்பட உள்ளதாகவும் அதன் பிறகு நுகர்வோர்கள் வாங்கக்கூடிய ஒவ்வொரு பாட்டிலுமே QR கோட் ஸ்கேன் செய்யப்பட்டு நிர்ணயிக்கப்பட்ட விலை மட்டுமே வசூலிக்கப்படும் எனவும் அதன் பின்னர் கூடுதல் தொகை வசூலிக்கப்படுவதாக புகார் என்றும் இயலாது என்றும் ஆட்சேபத்தில் தெரிவிக்கப்பட்டது. தமிழக அரசினுடைய இந்த வாதத்தை பதிவு செய்து கொண்ட நீதியரசர் டாஸ்மாக் கடையில் கூடுதல் தொகை வசூலிக்கக்கூடிய விவகாரத்தில் அனைத்து ஊழியர்களும் சம்பந்தப்பட்டுள்ளனர் என்பதற்கு முகாந்திரம் இருந்தால் மட்டுமே அனைத்து ஊழியர்களுக்கும் எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி டாஸ்மாக் நிர்வாகத்தினுடைய சுற்றறிக்கையை உறுதி செய்து வழக்கையில் தற்போது முடித்து வைத்துள்ளார்கள். ஜனனி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி மகேஸ்வரி.